ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 149 சங்கீதம் 8 வசனம். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தம் யாவருக்கும் உண்டாகும். வாயில் துதி, கையில் பட்டயம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பெரிய வரப்பிரசாதம் அதுதான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு 2 காரியம் தெரியாது, மறக்கப்பட்டிருப்பார்கள். ஒன்று, தான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை. இன்னொன்று, தனக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன என்பதை. பல நேரங்களில் அதிகாரம் இல்லாதவன் அதிகாரம் உள்ளதை போல காரியங்களை செய்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் அதிகாரம் உள்ளவர்கள் அதை குறித்த அக்கறையற்று இருக்கிறதையும் காண முடிகிறது. வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது, பரிசுத்த வான்களுடைய வாயில கர்த்தரை உயர்த்தும் துதி. நாம் தேவனை உயர்த்துகிற துதி நம்முடைய வாயில் இருக்க வேண்டும், புறப்பட வேண்டும். நாம் அநேக காரியங்களில் குறைவுபட்டு கிடக்கிறோம். எப்படி என்றால், நம்முடைய தேவைகள், நம்முடைய நெருக்கடிகள், நம்முடைய பிரச்சனைகளுக்கு நடுவில் நம் ஆண்டவரை தேடும் பொழுது சில நேரங்களில் புலம்புகிறதை நான் பார்க்க முடிகிறது. ஒரு சகோதரி ஒரு சமயம் அவர்கள் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு நடுவில் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தார்கள். நான் ஏன் வாழ வேண்டும் பாஸ்டர்? நான் சாக போகிறேன். நான் இனி சபைக்கு வரமாட்டேன், கர்த்தரை ஆராதிக்க மாட்டேன், கர்த்தரை துதிக்க மாட்டேன், எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு புலம்பலின் செய்தியை அனுப்பினார்கள். நான் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே, இந்த சகோதரி, ஆண்டவர் சொன்னார், நீ ஜெபம் பண்ணி அமைதியாயிரு, பதில் போடாத. அதற்கு நீ ஒரு பதிலும் சொல்லக்கூடாது, நீ செபி, அவ்வளவுதான். நானும் உட்கார்ந்து அந்த செய்தியை கேட்ட பொழுது எனக்கு மன வருத்தமா இருந்தது. ஏன்னா அவ்வளவு உற்சாகமாய் செயல்படக்கூடிய ஒரு சகோதரி, அந்த குறிப்பிட்ட நெருக்கடியான ஒரு பிரச்சனை, அதனால் அவர்கள் சோர்ந்து போய் ரொம்ப நெருக்கப்பட்டிருந்தார்கள். நாங்கள் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே, அந்த ஆத்துமாவை நீதான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஜெபித்து அமைதியாக இருந்து விட்டோம். அன்று இரவு ஒரு 11 மணி இருக்கும், அவருடைய மகன் எனக்கு ஃபோன் பண்ணினான். சொன்னேன், என்ன தம்பி? சொன்னா, அம்மா இப்படி ஒரு மாதிரி புலம்புறாங்க, ஒரு மாதிரி இருக்காங்க, ஜெபிக்க மாட்டேன்றாங்க, என்ன அங்கிள் செய்யலாம்? நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். நான் சொன்னேன், நானும் ஜெபம் பண்ணியிருக்கேன்டா தம்பி, நீயும் ஜெபம் பண்ணு. நீ வேதத்தை வச்சு வாசி, சங்கீதம் 91 வாசி ஜெபம் பண்ண, கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை தருவார் இந்த இரவில். அவன் சொன்னான், ஆமாம், நான் ஜெபம் பண்ணேன், இப்போ அம்மா தூங்குறாங்க, நல்லா தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு இவனும் பக்கத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இவனும் படுத்துட்டான். காலையில் வழக்கம் போல
அவர்கள் எழும்பி ஜெபம் பண்ணி ஆலயத்துக்கு வந்திருக்கிறார்கள். எனக்கு பெரிய ஆச்சரியம். கர்த்தரால் கூடாததா? கூடும்ல. அதுதான் தேவன் நமக்கு தந்திருக்கிற அதிகாரம். தேவன் சொல்லுகிறபடி நாம் செயல்பட ஆரம்பித்து விட்டால் எந்த சூழ்நிலையும் சோதனையும் கர்த்தர் மேற்கொள்ள கிருபை செய்வார். அற்புதங்களை ஆச்சரியமாய் நடப்பிக்க உதவி செய்வார். அதனால வேதம் சொல்லுகிறது, துதியுங்கள், அவரை உயர்த்துங்கள், அவரை பாடுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். நெருக்கடி வேளை வரும், பிரச்சனை வரும், ஆனால் அதற்கு நடுவில் நின்று நீ துதிக்கிற கர்த்தருடைய ஜனமாய் மாறும் பொழுது கர்த்தருடைய மகிமை உன்மேல் இறங்கி வரும். அது மாத்திரமல்ல, கையில பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். வேத வசனம் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. அவரை துதிக்க 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 தேவன் தம்முடைய கிருபையை நமக்குள்ளே விளங்க செய்வாராம். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, பட்டயம் இருக்கும் கரங்களில் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே செயலாற்ற ஆரம்பிக்கும். நாம் பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகிறவர்களை அல்ல, அவைகளை மேற்கொண்டு எதிர்த்து ஜெயமெடுக்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றி விடுகிறதை காண முடியும். சோர்வடைந்து விடுகிறோம். சில ஜெபங்கள் நாம் செய்வோம், அவர் கேட்காததை போல இருப்பார். சோர்ந்து போயிடுவோம், சோர்ந்து போயிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். நம்ம நினைப்போம், ஐயோ இந்த சோர்வு வந்துருச்சு, நான் எப்படி ஜெயிக்க போறேன்? ஜெயிக்கிற கர்த்தர், ஜெயித்தவர், சிலுவையில் ஜெயத்தை பெற்றுக் கொடுத்தவர், சிலுவையில் ஜெயித்தவர் இன்று நம் அருகில் இருக்கிறார். நமக்கு ஜெயத்தை கொடுக்கும்படி சிலுவையில வெற்றி சிறந்தவர், சிலுவையில் ஜெயத்தை கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதித்த கர்த்தர் இன்றைக்கு அவர் உயிரோடு கூட இருக்கிறார், நமக்காக ஜெயம் கொடுக்கும்படி. நாம் துதிக்க வேண்டும். பிரச்சனைகளுக்கு நடுவில் துதியுங்கள், போராட்டங்களுக்கு நடுவில் துதியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்திற்கு நடுவில் துதித்தார்கள். வேதனைகளுக்கு நடுவில் கர்த்தரை துதித்தார்கள். செங்கடலை கடந்து வரும்பொழுது கர்த்தரை துதித்தார்கள். யோர்தானை கடந்து வரும்பொழுது கர்த்தரை துதித்தார்கள். எரிகோவை சுற்றி வரும்பொழுது கர்த்தரை துதித்தார்கள். If you praise our God in this morning, you will see the distractions or the stumbling plan, the stumbling thing that against in your life shall disappear in the name of Jesus Christ of Nazareth. நீ கர்த்தரை துதிக்கும் பொழுது அழிவுக்கு நேராக நீ நின்று கொண்டிருக்கலாம், அல்லது பல தடை கற்களுக்கு தாண்ட முடியாமல் நீ நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தரை துதிக்கிற துதி உன் வாயிலிருந்து புறப்பட்டால் போதும், அவைகள் காணாமல் போய்விடும். இயேசுவின் நாமத்தில் அது மறைந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஜெயிக்க கிருபை தருவார், ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை தருவார், வெற்றி சிறக்க கர்த்தர் கிருபை தருவார். நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, கர்த்தரை உயர்த்தும் துதி நம் வாயிலிருந்து புறப்பட வேண்டும். சோர்வு வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, பலவீனம் வரும் பொழுது புலம்புகிறோம். ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, ஐயோ எனக்கு இது நடந்து விட்டது. நீ என்றைக்கு புலம்பலை நிறுத்துகிறாயோ, நீ என்றைக்கு புலம்பலை நிறுத்தி கர்த்தரை துதிக்கிறாயோ, ஆனந்த களிப்புள்ள உதடுகளை கர்த்தர் உனக்கு தருவார். ஜெயம் உனக்கு கிடைக்கும், வெற்றி உனக்கு கிடைக்கும். சமாதானத்தின் தேவன் கூட இருப்பார். நீ கர்த்தரை துதிக்க 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 அவர் நாமம் உயர்த்த 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 உன் கரத்தில் இருக்கிற பட்டயம் இருக்குல்ல, வேத வசனம் என்கிற பட்டயம், அது உனக்குள்ள தீட்டப்பட்டிருக்கும். நீ வசனத்தை சொல்லும் பொழுது வெற்றி சுலபமாய் உனக்கு கிடைக்கும். எதிராளி விழுந்து போகிறதை பார்க்க முடியும்.
சத்ருவானவன் நமக்கு விரோதமாய் ஒன்றுமில்லாமல் போகிறதை பார்க்க முடியும். ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் இந்த காலவேளையில் நம் அருகில், நம் நடுவில் இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு உரியது. தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கான கணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீதிமானுக்கான கணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவனுடைய பரிசுத்தம் உள்ள ஜனம் புலம்புகிறதை விட்டுவிடுங்கள். குறை சொல்லுவதை விட்டுவிடுங்கள். நான் இவ்வளவு செய்தோம், எனக்கு இந்த குறைவு என்று சொல்லுவதை விட்டுவிடுங்கள். கர்த்தர் அவரை துதிக்க மட்டும் உங்கள் வாயை பயன்படுத்துங்கள். வாயை திறந்து கர்த்தரை துதியுங்கள். நீங்க மற்றவர்களை சபிக்கிறவர்களாய் இருந்தால் அந்த சாபம் உனக்கும் உன் தலைமுறைக்கும் வந்து சேரும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். அதனால் இந்த காலவேளையில் எதை குறித்தும் கவலைப்படாம கர்த்தரை துதியுங்கள், 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 துதியுங்கள். உங்கள் கரத்தில் இருக்கிற பட்டயம் இன்னும் 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 மேன்மையுள்ளதாய் மாறி சத்ருடைய சகல திட்டங்களை முறியடித்து ஜெயத்தை கத்த தருவார். இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான பிள்ளையே, அருமையான தேவனுடைய ஜனமே, கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதியுங்கள். கருக்குள்ள பட்டயத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதை வைத்து பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் மாற்றிவிடலாம். அற்புதங்களை இன்றைக்கு காண்பீர்கள். ஆமென், ஆமென்.